ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டோரி அப்படியே விட்டோம் இல்லைங்களா. அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு செம சீனு. ஸோ எப்பயுமே எங்கள் கிணத்துலேயே தண்ணி இருக்கும். ஸோ அந்த டைம் நாங்கள் தண்ணி கிணத்துக்குள்ளேருந்தே எடுத்துப்போம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா, தண்ணி கிடைக்காது, கஷ்டம். அப்போ பக்கத்து காட்டில் தான் நாம் போய் எடுப்போம். அப்படி எடுக்கக்குள்ள அதாவது சம்டைம்ஸு வீட்டுக்கு மேலே அந்த ரோட்டு அந்த பாதையில் கொஞ்சம் தூரம். ஸோ நெக்ஸ்ட் காடு நம்ம காடு தாண்டி தான் இன்னொரு காடு இருக்கும். அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காடு அப்போ அவ்வளோ லென்த்து காடு தாண்டி தானே அடுத்தவங்க காடு இருக்கும். ஸோ அப்படி காடு இதாயிரும். அப்படி அந்த பாதையில் வரையில் என்னாயிரும் அப்படின்னா, நம்ம என்னத்த சொல்ல, அந்த வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு புஷ் வருதோ இல்லையோ அது தெரியாது. அந்த பாதையில் அவங்க வீட்டுக்கு நேராக வர அந்த பாதையில் வந்துடும். அது கரெக்டாக நாங்கள் தண்ணி எடுக்கக்குள்ளேயே தான் வருவியாடா அப்படின்னாலும் கண்டிப்பாக அப்போ தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் நாங்கள் தண்ணி அதாவது அங்கெல்லாம் பானையில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்படி பானையில் எடுத்துகிட்டு போகக்குள்ள தலையில் வச்சு தூக்கிட்டு போகக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புஷ் வந்துருச்சு. புஷ் வரவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே இடத்துலன்ட்டு அம்மா முன்னாடி போயிடுவாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக தானே போவோம். அப்போ இருந்துக்கிட்டு நாங்கள் அம்மா கூப்பிடுவோம், அம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்றுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் 2 டைம் ஆகாது. ஸோ 2-3 டைம் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு டைமும் பானை உடஞ்சிரும். ஏன்னா அதை பார்த்த உடனே எங்களுக்கு கை காலை எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் எங்கேருந்து நம்ம வர்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, உங்களை ஒவ்வொரு டைம் நான் வாட்டர் தூக்க போக்குள்ளேயும் நீங்கள் இப்படி பானையை போட்டு உடச்சிட்டே இருக்கீங்களாடா, பானை இப்படி போயிட்டேச்சேடா, எங்கடா இருந்து நம்ம போய் பானையை வாங்குவோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் இன்னொரு டைம் அண்டு ஊருக்கு அம்மாச்சி வந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல் டைம் நாங்கள் ஸ்கூல்லாம் படித்து முடிச்சுட்டு வரக்குள்ளே பேர பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரக்குள்ளே நாம் தான் பெரிய ப்ரில்லியன்ட்டு கேளு அப்படின்னு நினச்சிட்டு எங்கே கிளம்பிடுவோம் அப்படின்னா, தனியாக தீனி நாம் மட்டும் ஆட்டையை போட்டு கிளம்பிடுவோம். அப்படி கிளம்பக்குள்ளே உடனே அந்த வேலி இருக்குல்ல, ஸோ அந்த வேலியில் என்ன ஆகும் அப்படின்னா பாம்பு, அதுலேயே புஷ் தான். ஸோ இந்த மாதிரி புஷ் அடிக்கடிக்கு தென்பட்டாலே, ஏன்னா வில்லேஜ் சைடில் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாது. இப்படி அடிக்கடிக்கு தென்படுறதுனால ஒரு பெரிய நாகம்மா கோயில் ஒன்று இருக்குது. கோயில் கிடையாது, ஒருத்தரோட நிலத்தில், அதாவது எங்கள் பக்கத்து காட்டோட நிலத்தில் புத்து மாதிரி கட்டியிருக்கோம். அப்படி புத்து மாதிரி கட்டியிருக்கோம். அந்த பிளேஸில் போயிட்டு நாங்கள் அந்த நாகம்மாவுக்கு அந்த கோழியாக இருக்கிறது, பொங்க வைக்கிறது, இது சூப்பராக இருக்குங்க. இது தனியாக நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் பண்ண மாட்டோம். அம்மாச்சி, அம்மா. ஸோ சண்டே, அதாவது சண்டே இல்லை சாட்டர்டே, சனிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை இந்த நாளுங்களில் நடக்கும். அப்போ இவங்களை யாராவது எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அப்படி வரங்காரங்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கோழியாக இருக்கிற அந்த சீனில் அந்த மஞ்சத்தூள், இந்த பால், இதெல்லாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்குள்ள தான் செம சீனாக இருக்கும். ஸோ எல்லாம் ஃபேமிலியோடு இப்போ கதையாக சொல்கிறேன். இது இவ்வளவாக இருக்கும். பட் நேரில் அனுபவிச்சு எனக்கு தான் தெரியும் ஒவ்வொரு சீனுக்குமே ஒவ்வொரு இது இருக்கும்ன்ட்டு. அப்புறமேட்டு அந்த கோழி அறுத்தோம் இல்லைங்களா, அந்த கோழி அறுக்கிற அந்த சீனில் தான் செம காமெடியாக இருக்கும். என் பிரதர் அதை களத்தை பிடிச்சி திருதுறதும், என் சித்தப்பா அவங்கக்கிட்ட அந்த கத்தியை கொடுக்கக்குள்ள அந்த கத்தியில் கட் பண்ணாத நான் தான் ப்ரில்லியன்ட் பாய் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியோடு அங்கேயே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே கோழி இது பண்ணோம் இல்லைங்களா, அங்கேயே சமைச்சி அந்த பாக்குத்தோப்பு சொல்லுவாங்க, பாக்குத்தோப்பில் தேக்கு மர இலை, அதை பறிச்சுட்டு போயிடுவோம். அதை பறிச்சுட்டு போய் அதில் தான் வச்சு சாப்பிடுவோம். தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட காட்டிலே கீழே கிணறு, அந்த கிணத்துக்கிட்ட தண்ணி இருக்கும். அது வெறும் தண்ணியாக இருக்காது, அண்டு ஊற்று தண்ணி, அப்படியே வாய்க்கால் தண்ணி மாதிரி போவோம். அந்த தண்ணி நம்ம குடிக்கையிலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், தேன் மாதிரி இருக்கும், சம்திங் அவ்வளோதான் இருக்கும். அது வில்லேஜு, ரொம்ப வில்லேஜு. அண்டு
பக்கத்துலேயே ஒரு பெரிய மலை, அந்த மாதிரி சுற்றிலும் இது மலையாக இருக்கும். அப்போது அந்த தேன், இந்த தண்ணி, இந்த ஊற்று தண்ணி இதெல்லாம் நாங்கள் அப்புறம் அந்த மழை டைம்லாம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்க அந்த ஊற்று தண்ணி தான் வந்து பிடிச்சி குடிப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். தேடினாலும் கிடைக்காதுடா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம், அந்த காட்டில் வந்து மலைக்கிற அந்த காளான், அது வந்து மார்கழி மாதம் தான் நினைக்கிறேன், சம்திங் மழை, நல்லா மழை டைமு. அந்த மாதிரி டைமில் வந்து அந்த இடத்துல அந்த இடி மின்னெல்லாம் விழுவுற அந்த இடத்துல வந்து காட்டில் காளான் நினைக்கும். அது அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மை ஃபேவரட்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சாமி கோயிலே வந்து சமைச்சு சாப்பிட்றது, அதை சிங்கிளாக பண்ணால் கூட போர் அடிக்குண்டாங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோடு அதை வந்து செய்கிறப்போ இன்னும் வந்து டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். உண்மைக்கே நாம் இப்போது சிட்டிக்குள்ளே 1000 செலவு போட்டு பண்ணுறோம். பட் அங்கே ஒரு செலவு இருக்காது. இந்த சீனி மிளகா சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து காரத்துக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமே வந்து நம்ம காளானை பறிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா. கணவர் எரியுதுரா, அவசரப்பட்டுட்டே குமாருங்கிற மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணது குத்தமாக போச்சு. அது வந்து அப்படியே பண்ணிட்டு இந்த காளானுக்கு வந்து 2 தக்காளி அண்டு அந்த சீனி மிளகாயில் 4 இப்படி தாங்க, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு இதை அப்படியே இடித்து தட்டி விட்டு போட்டுருவோம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், சம்திங் செம்ம. அதுக்கு முன்னாடி இந்த கறி குழம்பு சொல்லுவாங்கள்ல, கறி குழம்பு மட்டன்லாம் எடுத்தால் 1 பிளேட்டு 2 பிளேட்டாக உள்ளே போகுண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு சட்டி சோறு உள்ளார போகும்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பெரியப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டோடனே அம்மா ஏதாவது வேலை விஷயமா வந்து ஊருக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வீட்டில் யாராவது ஒரு ரிலேட்டிவ், வில்லேஜுங்கிறதுனாலே என்னென்னு தெரியாது, இப்போல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா 1 நாள் 2 நாள் இருக்கிறதே குஷ்டம்டான்ட்டு ஓடியாந்துருவோம். அங்கே எங்கள் வில்லேஜ் சைடில் எங்கள் அப்பாயி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் யாராவது ஒருத்தர் ரிலேட்டிவ்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்துகிட்டே இருக்கக்குள்ளே எங்கள் பெரியப்பா தான் மை ஃபேவரெட். அவரோட சமையலுக்கு ஐம் அடிக்டனே சொல்லுவேன். அவர் எப்படியாவது இவங்க ஊருக்கு போய்ட்டால் நாம் தானே சமைக்கணும், நாம் தானே வீட்டில் பெரிய பிள்ளை அப்படிங்கிறதுனால நம்மளை கூத்து விட்ருவாங்க. அப்போ வந்துக்கிட்டு பெரியப்பாவுக்கு எனக்கும் செஸ் போட்டி வச்சு அந்த கேமில் வேணும்னே அவரை தோக்கடித்து அவரை சமைக்க விடுவேன். அது ஒரு மலையை கலங்குற மாதிரி இது ஷோவாக சொல்லிட்டேன், வெள்ளாவரியாக சொல்கிறேன். அதாவது ஸ்கூல் விட்டு வந்த உடனே பெரியப்பா வந்து ஏதாவது டீ, ஸ்நாக்ஸு, மாங்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை சாப்பிட்டுட்டு ஆடு மாடு எல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு மாமரத்துக்கு அடியில் கட்டில் போட்டுக்குவோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற கைத்து கட்டில் தான் தூக்கிட்டு வந்து போட்டு செஸ் போர்டை தூக்கிட்டு வந்துடுவோம். செஸ் போர்டு சின்ன பிள்ளையில எனக்கு செஸ்ஸுன்னா மை ஃபேவரைட் அப்படின்னே சொல்லணும். அப்படி செஸ்ஸை தூக்கிட்டு வரக்குள்ளே நாங்கள் போட்டி வச்சுப்போம். நான் வந்து வின் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் தான் சமைச்சு தரணும் பெரியப்பா அப்படின்றவேன். சரிம்மா நீ வின்னாவா அப்புறம் பார்த்துக்கலாமாங்க. ஆனால் உண்மைக்கே சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியில் செஸ் வின்னரு அந்த இதெல்லாம் நல்லா விளாட்ற கேமு என் தம்பிக்காரன் பெரியவன். எனக்கு 2 பிரதர் இருக்காங்க. அதில் பெரியவன் வந்து சூப்பராக விளாடுவான். நான் ஓரளவுக்கு விளாடுவேன், ஆனால் அவன் அல்டிமேட்டாக விளாடுவான். அப்படி இருந்தால் நான் வந்து பெரியப்பா வந்து தோக்கடிச்சிட்டேன். அன்றைக்கி அவர் செஞ்சுருந்தாருங்க பாருங்கள், என்ன அது பொரியல், அது கேரட்டை பூண்டை ஃபுல்லாக போட்டுவிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஆஞ்சி கொட்டி வரமிளகாய் போட்டுவிட்டு தேங்காய் பூவை அரைச்சி விட்டு அப்படியே அந்த பூவை அப்படியே தூவி விட்டார் பாருங்க. இன்னமும் அது நான் 1000 வாட்டி செஞ்சுட்டேன், என் வீட்டில் வரவே இல்லை. ஆனால் எப்போ வந்தாலுமே சரி, இப்போ நடுவில் பாப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா கூட அவரோட குக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ செம்மையாக சமைப்பார், செம்மையாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவரோட சமையலுக்கு மை ஃபேவரெட்டு. இதெல்லாம் எனக்கு பிடிச்சது. ஆனால் இது இவங்க எல்லாத்துக்குமே ஹைலைட் கொடுக்குற மாதிரி எங்கள் அப்பாயோட சமையல். அது அந்த கொமுட்டிக்கீரை காம்போ இதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது புஷ் கதையிலேருந்து நம்ம இப்போ குக்கிங் கதைக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் ஓடினாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால் நம்ம இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுப்போம். அடுத்தது வரும்.